சென்னை குன்றத்தூர் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் டெய்லர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். மது போதை வெறியில் கொலையை அரங்கேற்றிய கும்பல் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை குன்றத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மணஞ்சேரி KMK நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான கண்ணன் டெய்லராக வேலை செய்து வந்தார். கார்த்திக் என்பவர் இவரது வீட்டின் முன்பாக புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி கார்த்திகின் நண்பர்கள் பாதி கட்டிய வீட்டில் அமர்ந்து மது அருந்திவிட்டு குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தனர். வீட்டின் எதிரே இளைஞர்கள் மது அருந்துவதை பார்த்த கண்ணன் அங்கு சென்று அவர்களை தட்டி கேட்டுள்ளார். யார் நீங்க, இங்கே ஏன் குடிக்கிறீங்க என கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. ஆத்திரமடைந்த குடிபோதை ஆசாமிகள் கண்ணன் வீட்டிற்குள் புகுந்து உருட்டுக்கட்டை உள்ளிட்டவற்றால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். தலை, முகம், முதுகு என உடலின் பல பகுதிகளில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதனை கண்டு மிரண்டு போன கண்ணனின் குடும்பத்தினர் அவரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் சிகிச்சை பலனின்றி ஜனவரி 25ஆம் தேதி காலை பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருந்த குன்றத்தூர் போலீசார் கண்ணன் உயிரிழந்ததால் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கார்த்திக், பாலா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். இந்த கொலை குறித்து கண்ணனின் சகோதரர் கனகவேல் கூறுகையில், தனது தம்பியை மொத்தம் 6 பேர் கொண்ட கும்பல் சம்பவத்தன்று தாக்கியதாகவும் அதில் 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். தலைமறைவாக உள்ள மற்ற 4 பேரையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வீடு பக்கத்துல வீடு கட்டுறவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து சரக்கு சாப்பிட்டுருந்தாங்க. அந்த சரக்கு சாப்பிட்டு ஏங்க சரக்கு சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு, எங்க இடத்துல நாங்கள் சரக்கு சாப்பிட்றோம், உங்களுக்கு என்னடா சொல்லி கேட்கும்போது 2 பேரும் வாக்குவாதம் அதுல ஒருத்தன் சரக்கு சாப்பிட என் தம்பியை கண்ணன்றவனை தாக்கிட்டாங்க. தாக்கினவொடனே இவனுக்கு இவன் ஒருத்தனை அடிச்சான். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை சேர்ந்து அடிச்சாங்க. சேர்ந்து அடிச்சு ஃபோன் பண்ணி பசங்களை வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு அவனை கோமா ஸ்டேஜ் ஆகிட்டாங்க. இதை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தேன். கேஸ் கொடுத்தா எடுக்கிறேன் சார் சொல்லிட்டு எடுத்தாங்க. எடுத்ததுல 2 பேர் தான் பிடிச்சாங்க. இவ்வளவு நாள் கோமா ஸ்டேஜ்ல இன்னைக்கு காலைல மரணம் ஆயிட்டான். இதுக்கு எனக்கு இன்னும் 3 பேர் நான் கேஸ் கொடுத்தல, 6 பேர் கேஸ் கொடுத்தேன். இன்னும் 3-4 பேர் எனக்கு தெரியல. இதுக்கு நடவடிக்கை வேணும். குடிபோதை ஆசாமிகளை தட்டி கேட்ட டெய்லர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.